12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம். +2 எக்ஸாம் முடிச்ச உடனே அடுத்து என்ன, எந்த கோர்ஸ், எந்த காலேஜுங்கிற கேள்வி எல்லா திசையிலிருந்தும் வர ஆரம்பிக்குது. தாத்தா, பாட்டி, மாமா, அக்கா, அத்தை, அடுத்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இன்னொரு வீட்டு ஆயா முதற்கொண்டு எல்லாரும் அடுத்து என்னன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்களா? இதெல்லாம் போதாதுன்னு பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லார்கிட்டையும் கருத்து கேட்கறது. டீ கடையில், பஸ்ஸில், கல்யாணத்தில், காது குத்தில், எங்கே போனாலும் சரி, என்னோட பையன் +2 முடிச்சிட்டாங்க, அவனை அடுத்து என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரில, நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அதோடு சேர்ந்து பத்திரிகை, தொலைக்காட்சி விளம்பரங்கள், கல்வி ஆலோசனை கூட்டங்கள், 2000 பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு மிகப்பெரிய அரங்கில் மெக்கானிக்கல் படித்தா நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற அதே பேச்சாளர் தான் அடுத்த மேடையில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்கன்னு சொல்றாரு. இந்த குழப்பமான சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு எளிமையான தீர்வை வழங்குவதற்கான முயற்சி தான் இந்த யூடியூப் வீடியோ. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, நண்பர்களோடு நீங்கள் இயங்குகிற சமூக வலைத்தளங்களில், ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ மனசு விட்டு ஷேர் பண்ணுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு அப்பா ஃபோனில் பேசுகிறாரு, என்னோட பையன் +2 முடிச்சிருக்காங்க, அவனை எந்த கோர்ஸில் சேர்த்துறதுன்னு தெரில, நாங்கள் நிறையா யோசனை பண்ணி பார்த்தோன்னு ஒரு 20 நிமிஷம் பேசினார். அவர் பேசி முடிச்சோன்னே அந்த பையனோட அம்மா பேசினாங்க 15 நிமிஷம். அவங்க எல்லா காலேஜுக்கும் போய் பார்த்துட்டோம், எந்த கோர்ஸுக்கு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பிஇயா, பிகாமா, பிஎஸ்சியா, ஒரே குழப்பமாக இருக்குது, எந்த கோர்ஸ் படிக்க வைக்கிறதுன்னு தெரியலங்கிறது கன்ஃபியூஷன். கடைசியாக அந்த மாணவன் பேசினார். அவர் என்ன சொன்னாருன்னா, சார் +2 படிக்கும்போது 10th-லேருந்து 11th 12th-லே வந்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், விரும்பி படிப்பேன், நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்து எம்எஸ்சி மேக்ஸ் படித்து அந்த துறையில் ஒரு பெருசாக வரணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கனவையெல்லாம் புறந்தள்ளி விட்டு பெற்றோர்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. எதனால் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த பையனோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க ஜோசியர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஜோசியர் சொல்லிட்டாரு, உங்களுடைய பையனோட ஜாதகத்துக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த டிபார்ட்மெண்ட் தான் சூட்டபுளாக இருக்கும், அந்த துறையில் படிக்க வைங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஜோசியர் சொன்னதுக்காக இந்த மாணவனுடைய பேஷன், கிளாரிட்டி எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அவனை வந்து பிஇ படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ப்ரெஷர் போடுற பேரண்ட்ஸ். இரண்டாவது வந்து நேற்று வந்த ஃபோன் கால், ஒரு +2 முடித்த ஒரு மாணவியோட ஃபோன் கால். அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் +1 +2 படிக்கும்போதே சிஏ முடித்து ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற என்னோட கனவு, அதுக்காக தான் பிகாம் காமர்ஸ் குரூப் எடுத்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஏ ரொம்ப கஷ்டமான படிப்பு, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலும் எல்லாத்தையும் திருப்பி எழுதணும், அது பாஸ் பண்ணவே முடியாது, ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கையே வீணாக போயிடும்லாம் பயமுறுத்துறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் இந்த பொண்ணு சொல்கிறாங்க. கொஞ்சம் விசாரித்து பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, சிஏ படிக்க வைக்கலாமான்னு. அவங்க கேட்ட எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிஏ ரொம்ப கஷ்டமான குரூப்பு, அது பாஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன மக்கள் யாருமே சிஏ படித்து முடித்து ஆடிட்டரா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் கிடையாது, ஒரு வாட்டியாவது சிஏ எக்ஸாம் அட்டன் பண்ணின ஆஸ்பிரன்ஸும் கிடையாது. எங்கேயோ போகிற போக்கில் கேள்வி ஞானத்தில் சிஏ கஷ்டம்னு கேள்விப்பட்டவங்க இன்னைக்கு எல்லா மாணவர்கிட்டையும் சிஏ படிக்காதீங்க, கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. அதை நம்பிக்கிட்டு இந்த பிள்ளையோட ஆர்வத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நீ வேற ஏதாவது படி அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள். இந்த மாதிரி பல நேரங்களில் பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் 4 வகையாக பிரிக்கிறேன். முதல் வகை வந்து பிள்ளைகள் தெளிவாக இருக்காங்க, இந்த மாணவனை போல மாணவியை போல, ஆனால் பெற்றோர்கள் குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க அந்த தெளிவையும் சேர்ந்து தள்ளி விட்டுட்டு தேர் புஷிங் தேர் அஜெண்டா ஆன் தி சைல்டு. இரண்டாவது, பெற்றோர்கள் தெளிவாக இருக்காங்க, பிள்ளைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. மூன்றாவது, பெற்றோருக்கும் குழப்பம், குழந்தைகளுக்கும் குழப்பம். இதுதான் பெரிய பிரச்சனை. இவங்க தான் எல்லா மீட்டிங்க்கும் போகிறது, எல்லா கருத்தரங்குக்கும் போகிறது, எல்லார்ட்டையும் கருத்து கேட்கறது, கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி நிற்கிறது. நான்காவது, பிள்ளைகளுக்கும் தெளிவு இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் தெளிவு இருக்கிறது. இந்த குரூப் பிரச்சனையே இல்லை, அவங்க நல்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மற்ற 3 குரூப் தான் வந்து +2 எக்ஸாம் முடிச்ச உடனே காலேஜ் போகிறக்கு அந்த 2 மாதம் வந்து வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது, இந்த காலேஜுக்கு போகலாமா, இந்த கோர்ஸுக்கு போகலாமா, இவரை கேட்கலாமா, என்ன பண்ணலாமா, குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்.
இன்றைக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்குது, பல கல்லூரிகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் தேடி படித்து தெரிஞ்சுக்கணுன்னா குழம்பி போயிடுவீங்க. ஸோ முக்கியமான கல்விகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு 8 குரூப்பாக பிரித்து நான் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். முதலாவது என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு. பிஇ, பிடெக், பிஆர்க், பிஇலையும் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெட்டலர்ஜி, ப்ரொடக்ஷன், ரோபோட்டிக்ஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ முதலாவது பொறியியல் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள். இரண்டாவது பியூர் மெடிசன், மருத்துவம் சார்ந்த படிப்பு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆப்தால்மாலஜி, இந்த மாதிரியான படிப்புகள் மருத்துவம் சார்ந்த படிப்பு, பியூர் மெடிசன். மூன்றாவது பாராமெடிக்கல் சயின்சஸ், மருத்துவத்துறையோடு ஒன்றிருக்கிற அது சார்ந்த படிப்பு. நர்சிங், ஃபிசியோதெரப்பி, லேபரட்டரி டெக்னாலஜி, அப்புறமா ஃபார்மசி, இந்த மாதிரியான படிப்புகள் மருத்துவத்துறையோடு சார்ந்து இருக்கிற பாராமெடிக்கல் சயின்சஸ். நான்காவது பியூர் சயின்சஸ், முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த படிப்புகள். பாட்டனி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அப்புறமா ஃபிசிக்ஸ், பயாலஜி, இந்த மாதிரியான முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த பியூர் சயின்சஸ். ஐந்தாவது ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், கலை மற்றும் பொருளாதாரம். அதில் பிகாமில் ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு நிறையா இருக்குது. அதிலே பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி, ஜியாகிரஃபின்னு பல படிப்புகள் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ். ஆறாவது ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ். இதில் பிஎஸ்சி படிப்புகள், சைக்காலஜி, அப்புறமா ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், கேட்ரிங் டெக்னாலஜி, இது மாதிரியான ஹோம் சயின்சஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் சார்ந்த படிப்புகள். ஏழாவது மீடியா ஸ்டடீஸ். இன்றைக்கு இருக்கிற பறந்து விரிந்திருக்கிற வளர்ந்திருக்கிற ஒரு மீடியா உலகத்தில் பிரிண்ட் மீடியா, டெலிவிஷன் மீடியா, ஆன்லைன் மீடியான்னு பல இடங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த துறையில் வேலை பார்ப்பதற்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மல்டிமீடியா ஸ்டடீஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன் ஒர்க்ஸ், டிஜிட்டல் பிரிண்டிங், ஜேர்னலிசம், இது மாதிரியான துறை. கடைசி எட்டாவது மற்றதெல்லாம் சாராத சட்டப்படிப்பு, அக்ரிகல்ச்சர், அப்புறம் லைப்ரரி சயின்சஸ், வெட்டினரி சயின்சஸ், இதெல்லாம் சேர்ந்தது எட்டாவது துறை. லா, அக்ரிகல்ச்சர், அப்புறமா எஜுகேஷன் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், இதெல்லாம் 8. ஸோ 8 வகை என்ன அப்படின்னு சொன்னால் திரும்பவும் ரீகேப் பண்ணுறதுக்காக ஐ எம் ரிப்பீட்டிங் எவ்ரிதிங். நம்பர் 1 இஸ் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பியூர் மெடிசன், paramedical sciences, pure science, arts and commerce, humanities and social studies, அப்புறம் மீடியா ஸ்டடீஸ், அண்ட் தென் லா, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். இதெல்லாம் சேர்ந்த பிரிவுகள் தான் இன்றைக்கு இருக்கிற மிகவும் பிரபலமான பெரும்பாலான மாணவர்கள் எடுத்து படிக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகள். சரி, இத்தனை கோர்ஸ் இருக்கே, இதில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான எங்கள் பிரச்சனையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இத்தனை கோர்ஸில் உயர்கல்வி வாய்ப்புகளை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல் பாயிண்ட் என்னென்னா, காலேஜ் வீட்டு பக்கத்துலேயே இருக்கா, பையனோ பொண்ணோ சௌரியமாக பஸ்ஸில் ஏறி போயிட்டு சாயந்தரம் வந்துட முடியுமா அப்படிங்கிற ஒன்றை மட்டுமே மனதில் வச்சுட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணாதீங்க. இந்த கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கா, வேலை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்பது அடிப்படையில் தவறான ஒன்று. உயர்கல்வி என்பது ஒரு வேலை வாய்ப்புக்கான பயணச்சீட்டு கிடையாது. உயர்கல்வி என்பது ஒரு இளைஞனோ, ஒரு மாணவனோ, ஒரு மாணவியோ நல்ல மனிதனாக மாற்றுகின்ற ஒரு முயற்சி. நல்லா படித்து படிப்பு கல்வி, வாழ்க்கை கல்வி, பேச்சுத்திறன், கணினித்திறன் எல்லாம் வளர்த்துக்கிட்டாங்கன்னா எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அதனால் கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கா, வேலை கிடைக்குமான்னு இப்போ இருந்தே அதை மட்டும் யோசிக்காதீங்க. இந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்குமா, கஷ்டப்படாமல் என் பையனோ பொண்ணை படிப்பாங்களா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான்காவது, காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அங்கே மெஸ்ஸில் சாப்பாடு ருசியாக இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அதை தாண்டி பல விஷயங்களை நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஐந்தாவது, காலேஜில் சேர்த்துன உடனே அப்பாடா என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு உட்காந்துடாதீங்க. காலேஜில் சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் உங்கள் வேலையே துவங்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தி கல்லூரியையும் உயர்கல்வியையும் முடிவு செய்வது தவறான அணுகுமுறை. இப்போ எப்படி உயர்கல்வியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம்.
முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கு, எந்த பாடம் படிக்க பிடிச்சிருக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இன்க்ளினேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த பாடம் படிக்கும் பொழுது அவங்க விரும்பி படிக்கிறாங்க, எந்த பாடத்தில் நல்ல மார்க் வாங்குறாங்க, எந்த துறையில் அவங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை அந்த மாணவனோட மாணவியோட உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசி அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் முதல். இரண்டாவது, அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆர்வம் உண்மையிலேயே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, சமுதாயத்தில் எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் அந்த கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாணவிக்கு பிஏ இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை இருக்குது, அதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உண்மையிலேயே அவங்க வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ டைம்லலாம் இங்கிலீஷ் புத்தகங்கள் படிக்கிறாங்களா, ஆங்கில நாவல் படிக்கிறாங்களா, லிட்ரேச்சரில் மொழியில் ஆர்வம் இருக்கா, இங்கிலீஷ் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்குறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் உண்மையிலேயே இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்த்தா பத்தாது, அதோடு சேர்ந்து எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் அனுமானம் பண்ண முடியும். அந்த துறையில் பணியாற்றுறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த துறை தான் வளரும், இது வளராதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. 5 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு பொருளாதாரம் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எந்த துறை வளரும் வளராதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ வேலை வாய்ப்பை மட்டுமே பார்க்காம அந்த துறையில் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடுமா அப்படிங்கிற விஷயத்தை கூட பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறது மூன்றாவது பாயிண்ட். நான்காவது, நல்ல காலேஜா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதை மட்டும் பார்க்காம அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களா, அங்கே இருக்கிற லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, அங்கே வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லித்தராங்க, அந்த மாணவனையோ மாணவியோ வேலைக்கு மட்டும் தயார்படுத்தாமல் வாழ்க்கைக்கும் தயார்படுத்துகிறாங்களா, அந்த மாதிரி கல்லூரியில் தேர்ந்தெடுப்பது மிக புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். நல்ல கல்லூரியாக இருந்தால் வேலை வாய்ப்பை தாண்டி வாழ்க்கையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவர்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிள்ளைகளோட வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட், காலேஜில் சேர்த்துனோன்னே என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. அப்போ தான் உங்கள் வேலை ஆரம்பிக்குது. உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் உங்களுடைய பிள்ளைக்கு கற்றுக்கொள்வதற்கு, படிப்பதற்கு, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்லூரி வாழ்க்கை முழுக்க முழுக்க அவர்களோடு துணை இருந்து கூடவே இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையும் பெற்றோருக்கு இருக்கிறது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துட்டு இதற்கு தகுந்த மாதிரி உயர்கல்வி செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.